டு மை சேனல். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு வீட் பர்ஃபி பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் தலை தட்டின அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் நல்ல பாகு வெல்லமாக இருக்கணும். அதை நல்லா பொடியாக இருக்கணும். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். அப்போ தான் அது அந்த பர்ஃபியில் கட்டி இல்லாமல் அதை கலர முடியும். இப்போ ஒரு ட்ரே எடுத்து அந்த இதை கொட்டுறதுக்கு பர்ஃபியை கொட்டுறதுக்கு வேண்டிய ஒரு ட்ரேயோ ஒரு தட்டோ எடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டால் ஈஸியாக தட்டில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இது. அந்த ஷைனிங்காக இருக்கிற சைடை அடியில் வச்சு மேலே மேட் ஃபினிஷாக இருக்கிறத மேல் பக்கம் வச்சு மாதிரி இந்த தட்டில் வச்சோன்னா நம்ம அந்த பர்ஃபியை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது. இப்போ 4 ஏலக்காய், 4 இல்லை 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். எடுத்து அதை நைஸாக பொடி பண்ணணும். அதை நைஸாக பொடி பண்ணிச்சே அந்த தோலிலாம் எடுத்து போட்டுட்டு பொடி பண்ணணும். இப்போது ஒரு 10 முந்திரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உடச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு அரை கப்பு நெய் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் ஏதான அடுப்பில் போட்டு அந்த நெய்யை அதில் விடணும். அதில் ஒரு ஸ்பூன் மீட்டி வச்சுக்கலாம் நெய்யை. அப்புறமா விட்டுக்கலாம். அதை அப்போ தான் வாசனையாக இருக்கும். நெய் காஞ்சதும் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். அது ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா லேசாக கலர் மாறும் முந்திரி. அது அந்த கோல்டன் கலரில் இருக்குச்சே கருகாமல் கோல்டன் கலர் வர வரைக்கும் என்னென்னா வறுக்கணும். அது சீக்கிரம் வறுப்படும். இருந்தாலும் அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் அது வறுப்படணும். ஏன்னா அது மீடியமில் வச்சுருக்கிறதுனால அந்த 2-3 நிமிஷம் ஆகும் அது வறுப்படுறதுக்கு. அது அந்த மாதிரி கலர் மாறினதும் இந்த கோதுமை மாவை அதில் அந்த நெய்லேயும் முந்திரிலையும் போட்டு இப்போ வறுக்கணும்னா இப்போ இந்த மாவு நம்ம எப்படி வறுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் இருக்கும். அதனால் இப்போ ரொம்ப பொறுமையாக ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் வறுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மீடியமில் தான் வச்சு வறுக்கணும். ஹையில் வச்சோன்னா மாவு கருத்து போயிடும், புகைய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமில் வச்சு நிதானமாக கலரணும். அதை நிதானமாக கலரணுங்கிறதுனால தான் கட் பண்ணாமல் நான் அப்படியே ரியல் டைமில் காமிக்கிறேன். இப்போ அந்த 7 கொஞ்சம் 5-6 நிமிஷம் வரைக்கும் அதை நிதானமாக வறுத்துட்டே இருக்கணும். அது வறுக்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தால் தான், அந்த மாவோட ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் தான் அந்த பர்ஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அதில் தண்ணி விட போகிறதில்ல, பால் விட போகிறதில்ல, எதுவுமே விட போகிறதில்ல. எல்லாமே அந்த மாவோட வாசனையில் மட்டும்தான் அந்த பர்ஃபியோட இது. இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக கலர் மாதிரி இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். அதில் போட்டுட்டு அதை வறுத்துட்டே இருக்கணும். வறுக்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வறுத்தாகணும். அதை இல்லைன்னா நிச்சயமாக அந்த டேஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அதனால் ஒரு ஸ்லோவாக வறுத்துட்டே இருந்தான்னா அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வறுத்து தெரியும். இப்போ இந்த மாதிரி வரைச்சா கொஞ்சம் இது கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைச்சே கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. அதோட மாவோட டெக்ஸ்சரும் கொஞ்சம் மாறி இருக்கும். அது அந்த மாதிரி மாறி இருக்குச்சே அந்த பாக்கி நெய்யை அதில் விட்டுறணும். இந்த பாக்கி நெய்யை அதில் விடச்சே இந்த ஸ்டேஜில் நெய்யை விடச்சே பாக்கி இருக்கிறத இன்னும் கூட வாசனை நல்லா இருக்கும். அது ஃபினிஷ் ஆனதும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டதுக்கப்புறமா அந்த மாவோட டெக்ஸ்சரில் ஒரு மாற்றம் வரும். அது ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் விட்டுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நெய்யை விட்டோடனே கொஞ்சம் பார்த்தா அந்த ஈரமணல் மாதிரி தெரியும். அப்போது அந்த வெல்லத்தை போட்டுடணும். அதில் வெல்லத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை போடணும். அப்படியே வெல்லம் போட்டோன்னா அது கமர்கட்டு மாதிரி ஆகிடும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். அது ஆனால் பாகு மாதிரி கொதித்து அந்த இதெல்லாம் வரவே வராது, மாய்ஸ்சர்லாம் வரவே வராது. இப்போ அந்த சூட்டுலேயே அது இலக்கி
அந்த மாவோட கலந்து இப்போ அப்போ தான் வந்து அது வந்து செட் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் அந்த பதம் வந்து அந்த தெரியும். இப்போது நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உதிராக இருக்கிறதெல்லாம் இப்போ நல்லா சேர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். அதை நம்ம இப்படி பார்த்தோன்னே வந்தால் கலரும் கொஞ்சம் மாதிரி இருக்கும். டெக்ஸ்சரும் வந்து கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் தெரியும் நம்மளுக்கு கண்ணுக்கு. அந்த அளவுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணச்சே இதெல்லாம் சேர்ந்து வந்துடுது இல்லையா? அந்த மாய்ஸ்சர் லேசாக மேலே அந்த ஷைனிங் தெரியறது. இப்போ இந்த சமயத்தில் அதை ட்ரேயில் கொட்டிடணும். அதை குயிக்காக கொட்டணும். ரொம்ப நேரம் அதை ஆற விடக்கூடாது. ஆறினா ஒன்று சேராது, உதிர்ந்து போயிடும். அதனால் அந்த வறுபட்ட மாவெல்லாம் நல்லா இப்போ அந்த பர்ஃபியை அதில் கொட்டணும். கொட்டிட்டு கரண்டியால் மறுபடியும் அதை அமுக்கி கொடுக்கணும். ஏன்னா அப்படியே ஆறிச்சுன்னா மணல் மாதிரி போயிடும், இல்லை புட்டு மாதிரி உதிர்ந்து போயிடும். அதனால் இப்போ அந்த கரண்டியால் இல்லை ஒரு டபரா ஏதாவது வச்சு அதை இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணி விட்டுக்கணும், செட் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அமுக்கணும். அதை கொஞ்சம் அமுக்கி விட்டாக்க தான் அந்த சூடு இருக்கும் அந்த வெல்லத்தில், அந்த சூட்டில் அது வந்து நல்லா செட் ஆகிக்கும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் விட்டோம்னா இந்த மாதிரி பீசஸ் போட வரும். பீசஸ் போட்டுட்டு மேலே முந்திரி அலங்கரிச்சுக்கலாம் வேணும்னாக்க. இப்போது அது வந்து இந்த மாதிரி உடச்சோம்னா அது ஹல்வா மாதிரி சாஃப்டாகவும் இருக்காது, கமர்கட்டு மாதிரி ஹார்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். அதுதான் சரியான பதம். இதை பொறுமையாக ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.